வணக்கம். இப்போ உடல் உழைப்பு இல்லாமல் நிறைய பேர் ஆஃபீஸில் போய் உட்காந்து வேலை செய்துட்டு அதேபோல் எங்கேயாவது போகணுன்னா நடந்து போகாமல் நம்ம பைக்லேயோ கார்லேயோ போய் சாதனம் வாங்குறது, கோயில்களுக்கு போகிறது, இந்த மாதிரி செய்துட்ருக்கோம். இதனால் நமக்கு என்ன ஆகுன்னா உடல் உழைப்பு இல்லாமல் ஆகுது. கால் பகுதி கை பகுதிக்கு நல்ல சிறந்த இரத்த ஓட்டம் கிடைக்காம சில இடத்துல பிடிப்பு ஏற்படும். அதே போல் இரத்த ஓட்டம் சரியாக கிடைக்கலன்னா நமக்கு அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வந்து அதனால் நம்ம மருந்து வாங்க வேண்டியது வரும். இவைகளை குறைக்க நம்ம காலையில் அல்லது மாலையில் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்தால் நமக்கு உடல் முழுவதும் நல்ல இரத்த ஓட்டம் கிடைத்து உடல் சுறுசுறுப்படைந்து நோய்கள் வராமல் பாதுகாக்க உதவும். அதேபோல் இந்த பயிற்சி செய்யும்போது நம்ம கையை விரிக்கும்போது மூச்சை உள்ளே இழுங்க, கையை முன்னோக்கி கொண்டு வரும்போது மூச்சை வெளியிடுங்க. இந்த பயிற்சி உடல் முழுமைக்குமான ஒரு பயிற்சி கூட. ஒவ்வொரு பயிற்சியும் 30லேருந்து 45 செகண்ட் வரை பண்ணுங்கள். அடுத்த பயிற்சி அப்படியே நேரம் நின்றுக்கிட்டு கையை விரிச்சிட்டு காலை பின்னோக்கி நீக்குங்க. காலை பின்னோக்கி நீக்கும்போது எவ்வளவுக்கு காலை ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது முன்பக்க தொடையில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும். நெஞ்சு பகுதி விரிவடைவதால் நமக்கு நல்ல சுவாசம் கிடைக்கும். சுவாச பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த பயிற்சியெல்லாம் நல்ல பயிற்சி. அதே போல் உடற்பயிற்சி செய்யும்போது நல்லா ஸ்பீடாக செய்யணும்னு இல்லை, பொறுமையாக செய்தாலே போதும். எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க. அடுத்தது பக்கவாட்டில் நில்லுங்க. நின்றுக்கிட்டு பக்கவாட்டில் கையை மட்டும் மேலே தூக்கிட்டு பக்கவாட்டில் நடங்க. இந்த பயிற்சியெல்லாம் செய்து வரும்போது நமக்கு பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் இவைகளெல்லாம் குறைந்து நார்மல் லெவலுக்கு வரும். நம்ம மாத்திரை சாப்பிட்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரையை குறைச்சிட்டே வரலாம். இந்த பயிற்சி செய்யும்போது மேலே தூக்கும்போது மூச்சை உள்ளே இழுங்க, கீழே வரும்போது மூச்சை வெளியிடுங்க. இடுப்பு பகுதி இழுக்கப்படுவதால் நமக்கு இடுப்பு பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும், சைடு ஃபேட்டு குறையும். ஒவ்வொரு பயிற்சியும் மெதுவாக செய்தாலே போதும், ஆனால் எண்ணத்தை அதிகப்படுத்துங்க. அடுத்தது காலை பின்னோக்கி நீக்கிட்டு வலது கையை நீக்கும்போது வலது கையை மேலே தூக்குங்க, இடது காலை நீக்கும்போது இடது கையை மேலே தூக்குங்க. அதே போல் காலை பின்னோக்கி வைக்கும்போது காலை எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். அதே போல் கையை மேலே தூக்கும்போது கையையும் மேலே எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்குங்க. அப்போ வந்து நம்ம வயிற்றுப்பகுதி இடைப்பகுதி இழுக்கப்பட்டு வயிற்றுப்பகுதி குறைந்து தேவையற்ற தொப்பை குறையும். அதேபோல் இந்த பயிற்சிகள்லாம் செய்து வரும்போது எடை குறையும். நம்ம எந்த இடத்துல வலி ஏற்படுதோ அந்த இடத்துல நமக்கு அந்த எஃபெக்ட் விழுதுன்னு அர்த்தம். வயிற்றுப்பகுதி இழுக்கப்படும் போது வயிற்றுப்பகுதி நல்ல பயிற்சி கிடைக்கும். அதே போல் அடுத்தது கையை கிடைமட்டமாக வச்சுட்டு காலை மேலே தூக்குங்க. காலை மேலே தூக்கும்போது நம்ம கால் பகுதியில் உள்ள தசைகள், அதாவது முன்தொடை பின்தொடை பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும். இந்த பயிற்சியெல்லாம் முதல்ல செய்கிறவங்க 20-25 தடவைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வாங்க. பொறுமையாக செய்தாலே போதும், நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்தது ஜமக்கலத்தில் பின்னாடி நில்லுங்க. நின்றுக்கிட்டு ஒவ்வொரு காலையாக முன்னோக்கி கொண்டு வந்துக்கிட்டு கையையும் விரிங்க. இந்த பயிற்சி உடல் முழுமைக்குமான ஒரு பயிற்சி. கால் பகுதிக்கு, கை பகுதிக்கு, நெஞ்சு பகுதிக்கு, இடுப்பு பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். சிலவங்களுக்கு வயதாகும்போது இந்த பயிற்சியெல்லாம் செய்யாமல் இருக்கும்போது கால் பகுதிக்கு, கை பகுதிக்கு சிறந்த இரத்த ஓட்டம் கிடைக்காம உங்களுக்கு கால் ஸ்டிஃப்னஸ்ஸு, கால் வலி, கை வலியெல்லாம் ஏற்படுது. இந்த பயிற்சியெல்லாம் செய்து வரும்போது இந்த வலிகளெல்லாம் குறையும். அடுத்தது நம்ம வலது காலை பின்னோக்கி வைக்கும்போது வலது கையை பஞ்சு பண்ணுங்கள். இடது காலை பின்னோக்கி வைக்கும்போது இடது கையை பஞ்சு பண்ணுங்கள். இந்த பயிற்சி செய்யும்போது கைப்பகுதி, ஷோல்டர் பகுதி நன்றாக இழுக்கப்படும். அதே போல் வயிற்றின் இடைப்பகுதியும் இழுக்கப்படுகிறது. கால் பகுதி பின்னோக்கி தள்ளப்படும் போது கால் பகுதியில் உள்ள நரம்புகள் இழுக்கப்பட்டு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். இந்த பயிற்சி செய்யும்போது கால் பகுதியில் உள்ள ஸ்டிஃப்னஸ்ஸு, கைப்பகுதியில் உள்ள ஸ்டிஃப்னஸ் எல்லாம் போயிடும். கொஞ்சம் கை ஃப்ரீயாகும், காலம் ஃப்ரீயாகும்.
இந்த பயிற்சி உடல் முழுவதும் இயக்கப்படுவதனால் உடல் முழுமைக்குமான ஒரு பயிற்சி கூட. 30லேருந்து 40 முறை வரை பண்ணுங்க. அடுத்தது கையை நல்லா மேலே தூக்கிடுங்க. தூக்கிட்டு ஒவ்வொரு காலையாக மேலே கொண்டு வந்து டச் பண்ணி கொண்டு போங்க. மேலே எவ்வளோ டச் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு மேலே கொண்டு போங்க. இந்த பயிற்சி செய்வதனால நமக்கு வயிற்று பகுதி நன்றாக இழுக்கப்படும். வயிற்று பகுதியில் உள்ள தேவையற்ற தொப்பை குறையும். இதனால் எடை குறையும். நாம் ஒவ்வொரு பயிற்சியும் செய்யும்போது நம்முடைய உடல் பாகங்கள் அசைக்கப்படும் போது எந்த இடத்துல அசைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். காலை ஒரு 2 அடி அகற்றி வைங்க. வச்சுக்கிட்டு லைட்டாக ஜம்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே இருங்க. அடுத்தது பக்கவாட்டில் கையை எவ்வளோ மேலே தூக்கி ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு பண்ணுங்கள். இந்த பயிற்சி செய்வதனால் நமக்கு கால் பகுதியிலிருந்து கைப்பகுதி பக்கவாட்டில் உள்ள நரம்புகள்லாம் நன்றாக இழுக்கப்படும். அதே போல் வயிற்றின் இடைப்பகுதி இழுக்கப்பட்டு இடைப்பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும். ஒவ்வொரு பயிற்சியுமே நம்ம 10-15 முறையிலிருந்து 25-30 முறை கவுண்டை கூட்டிகிட்டே போங்க. பொறுமையாக செய்தாலே போதும், ஆனால் கவுண்டை கூட்டுங்க. அடுத்த பயிற்சி காலை எவ்வளவு பின்னோக்கி வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு பின்னோக்கி வைங்க. கையை அப்படியே மேலே தூக்குங்க. இந்த பயிற்சியில் நமக்கு கால் தொடைப்பகுதியில் உள்ள சதைகள் குறையும். வயிற்று பகுதி இழுக்கப்படும் போது வயிற்று தொப்பை குறையும். நெஞ்சு பகுதி விரிவடையும். நெஞ்சு பகுதி விரிவடைவதனால் நமக்கு லங்ஸுக்கு நல்ல காற்று கிடைத்து நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம மாற்றி மாற்றி செய்யும்போது புது புது அனுபவம் கிடைக்கும். அதே போல் ஒரு பயிற்சி செய்யும்போது சில இடத்துல நமக்கு அந்த இடத்துல எஃபெக்ட் இருக்காது. இன்னொரு பயிற்சி செய்யும்போது அதே போல் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்த பயிற்சி பக்கவாட்டில் 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு கையை பக்கவாட்டில் எவ்வளவுக்கு நெஞ்சை விரிக்க முடியுமோ விரிங்க. கை விரியும் போது மூச்சை உள்ளே இழுக்கணும். கை முன்னோக்கி வரும்போது மூச்சை வெளியிடணும். நம்ம உடலுக்கு ரொம்ப ஹார்டான ஒர்க் அவுட்டு செய்யணும்னு தேவையில்லை. இதே போல் சிம்பிளான ஒர்க் அவுட், அதாவது அடிப்படையான பயிற்சிகளை செய்தாலே நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆகும். அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சிலவங்க நினைப்பாங்க ரொம்ப ஹார்டாக செய்தால் தான் நமக்கு சீக்கிரமாக எஃபெக்ட் கிடைக்கும், சீக்கிரமாக தொப்பை குறையும் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை. நம்ம எண்ணத்தை கூட்டிகிட்டே போங்க, நமக்கு சீக்கிரமாக பலன் கிடைக்கும். அதே போல் பக்கவாட்டில் கையை மேல் நோக்கி தூக்குங்க. கையை மேல் நோக்கி தூக்கும்போது மூச்சை உள்ளே இழுங்க. கை கீழே வரும்போது மூச்சை வெளியிடுங்க. ஒவ்வொரு பயிற்சியுமே நமக்கு எளிமையாக இருக்கும். அதே போல் இந்த பயிற்சியெல்லாம் செய்து வரும்போது நமக்கு உடலின் உள்ளுறுப்புகள் சிறப்பாக இயங்கும். இந்த பயிற்சியில் நமக்கு நம் உடலில் உள்ள நரம்பு மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், ஜீரண மண்டலம், சுவாச மண்டலம் இவைகளுக்கெல்லாம் நல்ல பயிற்சி தந்து நல்ல சிறப்பாக இயங்கும். அப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அடுத்த பயிற்சி அப்படியே உட்காந்துட்டு மேலே கையை கொண்டு வந்துக்கிட்டு கீழே கொண்டு வாங்க. நம்ம மேலே எந்திரிக்கும் போது மூச்சை உள்ளே இழுங்க. கீழே உட்காரும்போது மூச்சை வெளியிடுங்க. சிலவங்களுக்கு காலையில் எழுந்தவுடன் நம்ம கால் பகுதிக்கெல்லாம் ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருந்து நடக்க கஷ்டமாக இருக்கும். அதே போல் கை பகுதிக்கும் நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கு இந்த காலையில் இந்த பயிற்சிகள்லாம் செய்து வரும்போது உடல் சுறுசுறுப்படையும். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கலாம். அதே போல் உடற்பயிற்சியை நாம் ரொம்ப நேரம் செய்யணும்னு தேவையில்லை. அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் செய்தாலே போதும். ரொம்ப நேரம் செய்து உடல் சோர்வடைய வேண்டாம். அப்படியே நேரம் நின்றுக்கிட்டு இடது கால் முட்டிய வலது கையாலையும் வலது கால் முட்டிய இடது கையாலையும் தொடுங்க. இந்த பயிற்சி கால் பகுதிக்கு நல்ல பயிற்சி. அதே போல் தொடைப்பகுதி, அதாவது முன்தொடை பின்தொடை பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும். பட்டைக்ஸில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும். இந்த பயிற்சியை 45 செகண்ட் வரை பண்ணுங்கள். இது ஒரு உடல் முழுமைக்குமான பயிற்சியும் கூட. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பயிற்சி அப்படியே நேராக நின்றுக்கிட்டு பட் கிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது காலின் கீழ்ப்பகுதியினால் நம்ம பட்டெக்ஸை தொடுங்க. அதே நேரம் கையை மேலே எவ்வளோ மேலே கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கொண்டு வாங்க. இந்த பயிற்சி செய்வதனால நமக்கு முன் தொடைப்பகுதி நன்றாக ஸ்ட்ரெச் ஆகும். அதே போல் கால் பகுதியில் உள்ள நரம்புகள் நன்றாக இழுக்கப்பட்டு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். கையை மேலே தூக்குறதுனால நமக்கு வயிற்று பகுதி இழுக்கப்படும். 30லேருந்து 40 முறை இந்த பயிற்சியை செய்யுங்க. அடுத்தது நேராக நின்றுக்கிட்டு காலை தூக்கி வலது காலை இடது கையால் தொடுங்க, இடது காலை வலது கையால் தொடுங்க. நாம் இந்த பயிற்சியெல்லாம் வீட்டில் இருந்தே ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு செய்துட்டு வரலாம். மழை காலம், வெயில் காலம், சிலவங்களுக்கு வெளியில் போய் செய்கிறதுக்கு கூச்சமாக இருக்கும். அவங்க எல்லாம் வீட்டிலே இருந்து செய்யலாம். அதே போல் இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது மூச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னென்னா வயிற்றுப்பகுதி சுருங்கும் போது மூச்சை வெளியிடுங்க, கொஞ்சம் வயிற்றுப்பகுதி விரியும் போது மூச்சை உள்ளே இழுங்க. அதே போல் ஒவ்வொரு பயிற்சியும் எவ்வளோ பொறுமையாக செய்ய முடியுமோ அவ்வளோவுக்கு பொறுமையாக நிதானமாக செய்தால் போதும். அவசரப்பட்டு எந்த பயிற்சியும் செய்ய வேண்டாம். அவசரமாக பயிற்சி செய்யும்போது நமக்கு எங்கேயாவது பிடிப்பு ஏற்படும். அதனால தான். அடுத்த பயிற்சி இடது காலை ஒரே இடத்துல வைங்க, வலது காலை முன்னும் பின்னுமாக 2 அடி முன்னோக்கியும் பின்னோக்கியும் தள்ளுங்க. அதே போல் கால் முன்னோக்கி வரும்போது வலது கையை மேலே தூக்குங்க, கால் பின்னோக்கி போகும்போது இடது கையை மேலே தூக்குங்க. அதே போல் இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு வலது காலால் எவ்வளோ செய்தோமோ அதே போல் வலது காலை ஒரு இடத்துல வச்சுட்டு இடது காலை அதே எண்ணத்தில் செய்யுங்க. 20 முறை நம்ம செய்தோம்னா இந்த பயிற்சியை இடது காலை வச்சு 20 முறை பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு பயிற்சியும் வலதுக்கு பக்கம் எத்தனை முறை பண்ணுறோமோ அதே போல் அதே எண்ணத்தில் இடது பக்கம் பண்ணணும். அதே போல் வயது ஆக ஆக உடல் உழைப்பு குறைந்துட்டே வரும். அதையெல்லாம் நிவர்த்தி பண்ண தான் இந்த பயிற்சிகள் செய்துட்டு வரோம். அடுத்தது நம்ம உடம்பை கூல் பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் காலை 2 அடி விரித்து வச்சுட்டு நல்ல மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. 1 நிமிடம் வரை இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக குனிஞ்சு நின்றுக்கிட்டு நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. நாம் உடலை சூடாக்கிக்கிட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறோம். நேராக நில்லுங்க. நின்றுக்கிட்டு வலது காலை முன்னோக்கி வச்சுட்டு கையை பின்னோக்கி கட்டி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு 10 முறை நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. அப்போ நம்ம பாடி கொஞ்சம் கூலாகும். அடுத்த போல் இடது காலையும் அதே போல் பண்ணிக்கிட்டு நல்லா, அதாவது 10 முறை குறைந்தபட்சம் நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாகி உடலானது சூடான நிலையிலிருந்து நார்மல் நிலைக்கு வரும். இனி அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டே பழைய நிலைக்கு வாங்க. அடுத்தது நம்ம நேராக நின்றுக்கிட்டு வலது காலை முன்னோக்கி வைங்க. முன்னோக்கி வச்சுக்கிட்டு இடது காலை எவ்வளோ பின்னோக்கி தள்ள முடியுமோ அவ்வளோ தள்ளுங்க. அப்போ இந்த கால் பகுதியில் உள்ள நரம்புகள் நன்றாக நல்லா ஃப்ரீயாகும். அதே போல் கால் பாதத்தை, இடது கால் பாதத்தை நம்ம ஃபுல்லாக தரையில் படும்படியாக வைங்க. வச்சுக்கிட்டு 10 முறை நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. இதே போல் காலை மாற்றி செய்யணும். எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். இடது தொடைக்கு மேலே கையை வச்சுட்டு அந்த வலது தொடை ஃபுல்லாகவே நன்றாக இழுக்கப்பட்டு வலது கால் பாதத்தை நம்ம தரையில் சரியாக படும்படியாக வைங்க. தரையில் முழுவதுமாக படும்போது தான் நல்ல நரம்புகள் இழுக்கப்படும். எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே இருங்க. நார்மலாக 10 மூச்சு வரை இருங்க. அடுத்தது மெல்ல ரிலீஸ் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் அடுத்த பயிற்சி அப்படியே நேரம் நில்லுங்க. நின்றுக்கிட்டு வலது காலை மட்டம் மடக்கி எவ்வளவுக்கு பின்னோக்கி கொண்டு வர முடியுமோ அதே போல் உடல் நேராக இருக்கட்டும். தொடைப்பகுதி முட்டுப்பகுதி வரை நேராக இருக்கட்டும். முட்டுப்பகுதியிலேருந்து காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பின்னோக்கி வைங்க. வச்சுட்டு 10 மூச்சு வரை நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. இதே போல் காலை மாற்றியும் செய்யணும். 40 வயசு தாண்டியாச்சுனாலே நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் ஏதாவது உடற்பயிற்சிகள், அதாவது பெரிய அளவில் செய்யாவிட்டாலும் வாக்கிங், இதே மாதிரி பேசிக்கான அடிப்படை பயிற்சிகள் ஏதாவது செய்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் நம்மளே கவனிச்சுக்கிட்டால் நம்ம மருந்து மாத்திரை இல்லாமல் கொஞ்சம் ஆரோக்கியமாக வாழலாம். நம்ம உடல் முழுவதும் நார்மலான நல்ல ரத்த ஓட்டம் போனாலே நமக்கு உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். நன்றி.